எல்லா ஜீவராசிகளையும் படைச்சது நீதானே. மத்தவங்கள மாதிரி இல்லாம என்ன மட்டும் ஏமா இப்படி கஷ்டப்படுத்துற? நான் உனக்கு என்ன கெடுதல் பண்ணேன்? ஒரு நாளாவது உன்னை மறந்திருப்பேனா? உனக்கு பூஜை செய்யலையா? இல்ல உன் சன்னிதானத்துக்கு வரலையா? அப்புறம் ஏமா எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்த? எனக்குள்ள காதல வரவழைச்சு ஒரு அயோக்கியனை எனக்கு புருஷனாக்கி அவனை நம்பி நான் வீட்டை விட்டு போனதுனால என் குடும்பத்துல அநியாயமா 3 உயிர் போயிடுச்சு. அவங்க 3 பேரும் இறந்ததுக்கு நான் தான் காரணம்னு என்ன பெத்தவளும் நான் பெத்தவளும் என் மேல பழிய போடுறாங்களே, அது உனக்கு தெரியாதா? இதுக்கெல்லாம் காரணம் நானா இல்ல வேற ஒருத்தரான்னு தெரிஞ்சும் ஏமா அமைதியா இருக்க? என்னைக்கு இந்த உண்மையை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்த போற? போதும், இது வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை. இனிமேலும் இப்படி அசிங்கப்பட்டு வாழறதுக்கு நான் விரும்பல. நீ கொடுத்த உயிரை நீயே எடுத்துக்க. ஏன் உயிரை எடுத்துக்கிட்டு அங்க ஆஸ்பத்திரியில துடிச்சுக்கிட்டு இருக்கிற ஏன் அம்மா உயிரை காப்பாத்து. அவங்க இன்னும் நிறைய வருஷம் நல்லா இருக்கணும். நீ மட்டும் அவங்கள காப்பாத்தாம போனா இனி ஒரு நாளும் நான் உன்னை கையெடுத்து கும்பிட மாட்டேன். உன்னை ஒரு தெய்வமாவே நான் மதிக்க மாட்டேன். இப்பவும் நான் உன்னை நம்புறேன். என் அம்மாவை நீ காப்பாத்துவேங்கிற நம்பிக்கையில அடிப்பிரதர்ஷனம் பண்றேன். இங்க அவசர அவசரமா வர சொன்னேன். எங்க அம்மாவுக்கு இனிமேலாவது நல்ல பத்திய கூடன்னு சாமி கிட்ட வேண்டிக்கதான். இந்த கிண்டல் பேச்சை விட்டுட்டு எதுக்கு வர சொன்னேன்னு விஷயத்த சொல்லு. யாராவது பார்த்தா வம்பாயிட போதுடி. இது கோவில், இங்க பல பேர் வருவாங்க. உன்னையும் என்னையும் பார்த்தா ஒன்னும் சந்தேகம் வராது. அப்படியே யாராவது கேட்டா கிழவி பழைக்க வேண்டிக்கதான் இங்க வந்தேன்னு நீ சொல்லு. கேக்குறவங்க என்னடா முதலாளி அம்மா மேல இவ்ளோ பாசமானு உன்னை பாராட்டி பேசுவாங்க. அதெல்லாம் சரி, என்ன கேட்டா நான் சொல்லிடுவேன், உன்னை கேட்டா என்ன சொல்லுவேன்? அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்கிற கிழவி அப்படியே போய் சேர்ந்தனோன்னு வேண்டிக்குதான் வந்தேன்னு சொல்லுவேன். அதெல்லாம் சரிடி, அது நம்ம 2 பேரையும் தனித்தனியா பார்த்து கேட்டா சொல்லலாம். ஆனா இப்படி 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நிக்கும் போது கேட்டா என்னடி சொல்லுவ? மாட்டிக்க மாட்டோம். நீ இன்னும் விவரம் புரியாம இருக்கியம்மா. ஏற்கனவே கோவில்ல நம்ம 2 பேரும் பாட்டி முன்னாடி சண்டை போடுற மாதிரி நடிச்சிருக்கோம்ல. அந்த மாதிரி இப்ப பேசிட்டு இருக்கிறத பார்த்து யாராவது கேட்டா என் முதலாளி அம்மா சாவணும்னு இவ வேண்டிக்கிட்டு இருந்தா அதனால கோமா திட்டிக்கிட்டு இருந்தான்னு சொல்லு. ஆமான்னு நம்பிடுவாங்க. ஆமா இல்ல, கரெக்டுடி. இது எனக்கு தோணவே இல்ல. அதெல்லாம் சரி, என்னை எதுக்கு இப்ப வர சொன்ன? ஏமா அடிச்சல்ல, இன்னும் கொஞ்சம் ஓங்கி அடிச்சிருந்தனா கிழவி ஒரடியா போய் சேர்ந்திருக்கோம்ல. ஏன் நீ சரியா சாப்பிடலையா? உடம்புல சத்து இல்லையா? அந்த கிழவிய சாகடிக்கணும்னு நினைப்புல ஓங்கி அடிச்சிருந்தனா மண்டை 2ஆ பொளந்திருக்கும். ஆனா நாம 2 பேரும் பேசுறத அந்த கிழவி பாத்துட்டாங்கற அந்த நடுக்கத்திலே போய் அடிச்சனா, அதான் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு.
அந்த கிழவியும் ஆஸ்பத்திரியில போய் படுத்துக்கிட்டா. சரி அதெல்லாம் விடு. அந்த கிழவிய முடிக்கிறதுக்கு ஏதோ யோசனை சொல்றேன்னு சொன்னியே, ஏதாவது யோசிச்சியா? யோசிச்சது மட்டும் இல்ல, அதுக்கான விஷயத்தையும் கையோடு கொண்டு வந்திருக்கேன். அது என்ன பொட்டலம்? ஏண்டி தட்டி விடுற? என்ன வேகமா எடுக்க வர? இது என்னன்னு உனக்கு தெரியுமா? பார்க்க விபூதி பொட்டலம் மாதிரி இருக்கு. ஆ, விபூதி பொட்டலம் தான். ஆனா இது நம்ம நெத்தியில பூசிக்கிறதுக்கு இல்ல, அந்த கிழவியோட வாயில கொட்டுறதுக்கு. இதுல பாய்சன் கலந்திருக்கு. இத கிழவி வாயில தொட்டு வச்சா போதும், அந்த கிழவி உடனே பரலோகத்துக்கு போயிடும். அந்த அளவுக்கு இதுல பாய்சன் இருக்கு. அதெல்லாம் சரி, இதை யார் அந்த கிழவி வாயில போடுறது? நீ இதை போடணும். ஆ? நான் எப்படி பண்றது? ஏன் பயமா இருக்கா? பயமா? எனக்கா? அதெல்லாம் நமக்கு துளி கூட கிடையாது. அப்புறம் என்ன தயக்கம்? அது இல்ல, தேவும் பவித்ராவும் ஆஸ்பத்திரியே கதின்னு கிடக்கும்போது நான் எப்படி பண்ண முடியும்? ஒண்ணு செய்யலாமா? பேசாம பணத்தை கொடுத்து வேற ஒரு ஆளை செட் பண்ணலாமா? போலீஸ்காரங்களுக்கு சாட்சியை நம்மள விலை கொடுத்து வாங்கணும்னு சொல்றியா? நீ இந்த குடும்பத்துல ஒருத்தியா இருக்க. பாட்டிய பாக்குற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போலாம், பாட்டி கிட்ட நெருங்கலாம். ஆனா வேற ஒருத்தர் அப்படி போக முடியுமா? ஒருவேளை மாட்டிக்கிட்டா செஞ்சவங்கள போலீஸ் பிடிச்சு அடிக்கிற அடியில உன்னி எண்ணி கை கட்ட மாட்டாங்க. இத பாருமா, இதுதான் நல்ல சான்ஸ். 2 விஷயத்துக்காக பாட்டி கதையை முடிச்சே ஆகணும். ஒண்ணு, அந்த குடும்பத்துல இருக்கிறவங்கள ஒவ்வொருத்தர் கதைய முடிச்சு தேவ தனிமரமாக்கி அணு உணவா சித்திரவதை பண்ணி கொன்னு நம்மளுடைய திட்டத்தை நிறைவேற்றிக்கணும். 2வது, அந்த கிழவி கண்ணை முடிச்சு பார்த்துட்டு அவ உன்னை கை காட்டிட்டான்னு வெய். நீ என்ன கை காமிச்சாதான் போலீஸ் என்ன பிடிக்கும்னு அவசியமே இல்ல. இதுக்கும் என் மகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நீ அடிச்சு சத்தியம் பண்ணாலும் போலீஸ் என்ன விடாது. அப்புறம் நம்ம லட்சியம் தவிடு பொடியாயிடும். புரிஞ்சுதா? அதனால இத நீதான் செய்யணும். அதே நேரத்துல ரொம்ப கவனமாவும் இருக்கணும். கிழவியோட வாயை திறந்து உள்நாக்குல படுற மாதிரி வைக்கணும். உதட்டுல பட்டிருந்து அதை யாராவது பார்த்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். வாயில வச்ச மறு நிமிஷமே உன் கையை நல்லா சோப்பு போட்டு கழுவிக்க. மறந்து போய் உன் வாயில பட்டுடுச்சுன்னு வச்சுக்க, கிழவியோட சேர்த்து உன்னையும் பேக்கப் பண்ணி அனுப்பி வச்சிருவாங்க. இன்னொன்னையும் கவனத்துல வச்சுக்க. முன்னையாவது அந்த போலீஸ்காரன் அந்த குடும்பத்துக்கு வெளியில இருந்து உதவி செஞ்சான். இப்போ அந்த குடும்பத்திலே ஒருத்தன் ஆயிட்டான். நம்மள தொலைச்சு கட்டிடுவான். ஜாக்கிரதை. இந்தா வா. ஹலோ, ஏன் இங்க நிக்கிறீங்க? போய் உட்காருங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பத்மினி, இப்படி உட்காரு. சொன்னா கேளு, வந்து உட்காரு. பத்மினி, அழாத. சொன்னா கேளு. இப்ப எதுக்கு அழற?
முதல்ல அழுகையை நிறுத்து. உடம்பு சரியில்லைன்னு ஒரு நாள் படுக்காத பாட்டி எனக்கு எப்படி கிடக்குறாங்களே, அதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. இங்க பாரு, உன்ன மாதிரி எங்களுக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கு. அதுக்காக பாட்டி எந்திரிச்சு வந்துருவாங்களான்னு நடந்ததை பத்தி கவலைப்பட்டு அழுகுறதை நிறுத்திட்டு இனிமே என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். ஆபரேஷன் பண்ணலான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ண சொல்லியாச்சு. ஆபரேஷன் முடிஞ்சதும் பாட்டி பழையபடி நம்மளோட சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்க போறாங்க. பாட்டி பழச்சு வந்துடுவாங்கல்லக்கா? கண்டிப்பா வந்துருவாங்க. ஹலோ அத்தை. பத்மினி, பாட்டி எப்படிமா இருக்காங்க? கண்ணு முடிச்சு பார்த்தாங்களா? பேசினாங்களா? இல்ல அத்தை, எந்த அசைவுமே இல்ல, அப்படியே தான் இருக்காங்க. ஐயோ, டாக்டர் என்னமா சொன்னாங்க? ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. அக்காவும் மாமாவும் சரின்னு சொல்லி அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ண சொல்லிருக்காங்க. ஆபரேஷன் என்னைக்கு பத்மினி? எப்போன்னு சொல்லல அத்தை. நானும் பாட்டியை பார்க்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா இந்த கால் வலி தான் என்னை எங்கேயுமே போக விடாம பாடா படுத்துது. பரவாயில்ல அத்தை, நீங்க இப்ப வந்தாலும் பாட்டியை பார்க்க முடியாது. ஐசியூல இருக்காங்க, நாங்களே வெளியில தான் இருக்கோம். உள்ள யாரையும் அலோ பண்ண மாட்டாங்க அத்தை. அதனால ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தீங்கன்னா பாட்டிய தனி வார்டுக்கு மாத்திருப்பாங்க. அப்ப எல்லாரும் பக்கத்துல போய் பார்க்கலாம். சரிம்மா. அப்புறம் நீ போய் நிஷாவை கூட்டிட்டு வந்துடுறியா? என்னால நிக்க கூட முடியலம்மா, கால் வலிக்குது. அப்புறம் நீ போய் நிஷாவை கூட்டிட்டு வந்துடுறியா? என்னால நிக்க கூட முடியலம்மா, கால் வலிக்குது. அத்தை கோச்சிக்காதீங்க அத்தை, நீங்க ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிட்டு வந்துறீங்களா? சரிம்மா, நான் பாத்துக்கிறேன், நீ வச்சிடு. என்ன பத்மினி? அத்தைக்கு கால் வலியா இருக்கான், அதனால என்ன போய் நிஷாவை கூட்டிட்டு வர சொன்னாங்க. சரி, போயிட்டு வா. எப்படி மாமா, பாட்டி இந்த நிலைமையில இருக்கிறப்போ என்னால எப்படி போக முடியும்? இப்ப நீ இங்க இருந்து என்ன பண்ண போற? பாட்டியை உள்ள போய் பார்த்து பேச முடியுமா? சொல்லு பத்மினி. இப்படி தேவையில்லாம உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு குழந்தைய கூட்டிட்டு போனா உங்க அத்தைக்கு உதவியா இருக்கும்ல? அவங்கதான் கால் வலின்னு சொல்றாங்கல்ல, நீங்களே போய் கூட்டிட்டு வாங்கன்னு ஏன் கஷ்டப்படுத்துற? உன்னை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க பத்மினி? பத்மினி, என்னடா மாமா இப்படி சொல்றாங்களேன்னு பார்க்காத. கட்டி கொடுத்த பின்னாடி நீ அந்த வீட்டுக்கு தான் உதவியா இருக்கணும். பாட்டி மேல இருக்கிற பாசத்துல நாள் கணக்கா இங்கே இருந்தனா மாமா சொன்ன மாதிரி உன்னை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க? இவ பாட்டுக்கு அங்க போய் உட்கார்ந்துகிட்டா எல்லா வேலையும் நாமளே பார்க்க வேண்டியதா இருக்குன்னு உன்னை தப்பா நினைக்க மாட்டாங்க? ஸ்கூலுக்கு போய் குழந்தைய கூட கூட்டிட்டு வர மாட்டேங்கிறாளேன்னு ஃபீல் பண்ண மாட்டாங்களா? அதனால இப்ப நீ ஸ்கூலுக்கு போய் நிஷாவை கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு போ. ஆபரேஷன் முடிஞ்சதும் வந்து பாரு. பாட்டிய வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் பாண்டியன் கிட்ட சொல்லிட்டு ஒரு 2 நாள் அங்க வந்து தங்கி பாட்டிய பாத்துக்கோ. யார் வேண்டான்னு சொல்ல போறாங்க? நீ இப்ப போய் உங்க அத்தைக்கு உதவியா இரு. முதல்ல உங்க அத்தைக்கு கால் பண்ணி நானே நிஷாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லு. அவங்க கால் வலியோட புறப்பட்டு போயிட போறாங்க. முதல்ல கால் பண்ணு. சொல்லுங்க ஆண்டி. ஜெனிஃபர், எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுமா? பத்மினி அவ பாட்டி கீழே விழுந்து தலையில அடிபட்டிருக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க போயிருக்கா. நிஷாவை போய் கூட்டிட்டு வரலான்னா எனக்கு ஒரே கால் வலியா இருக்குமா. பத்மினிக்கு ஃபோன் பண்ணி கூட்டிட்டு வந்துடுன்னு சொன்னேன். பாட்டி இப்படி இருக்கிறப்ப என்னால போக முடியாதத்த, நீங்களே போய் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டா. எனக்கு இருக்கிற கால் வலியில அவ்வளவு தூரம் போய் கூட்டிட்டு வர முடியாதும்மா. கொஞ்சம் கோச்சுக்காம உனக்கு ஸ்கூல் விட்டதும் நிஷாவை கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போறியாம்மா? ஆண்டி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, பர்மிஷன் போட்டுட்டு தான் வீட்டுக்கே வந்தேன். கொஞ்சம் அர்ஜென்ட்டா வெளியில போக வேண்டியது இருக்கு. அப்படியாம்மா? நீ ஸ்கூல்ல இருப்ப,
உன்கிட்ட சொன்னா நிஷாவை கூட்டிட்டு வந்துருவேன்னு தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். சரி பரவாயில்லம்மா, நானே போய் கூட்டிட்டு வரேன். சரி நான் வச்சிடுறேன். ஆண்டி ஆ சொல்லுமா. நானே போய் கூட்டிட்டு வந்துடுறேன் ஆண்டி. நீ எங்கேயோ வெளியே போகணும்னு சொன்னியேம்மா, நீ போயிட்டு வாம்மா. நான் ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிட்டு வந்துடுறேன். இல்ல பரவாயில்ல ஆண்டி, எனக்கு இன்னும் டைம் இருக்கு. நீங்க சிரமப்பட வேண்டாம், நானே போய் கூட்டிட்டு வந்து விட்டுறேன். எதுக்குமா உனக்கு சிரமம்? நீயே பர்மிஷன் போட்டுட்டு வந்திருக்க. திரும்ப ஸ்கூலுக்கு போனா ஏதாவது சொல்ல போறாங்க. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஆண்டி, நீங்க எதுவும் நினைக்க வேண்டாம். நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். தேங்க்ஸ்மா, நான் வச்சிடுறேன். என்னாச்சு பத்மினி? எங்கேஜ்டாவே இருக்குக்கா. சரி, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நீ கிளம்பி போ. போற வழியில ஃபோன் பண்ணி பாரு, லைன் கிடைச்சதுன்னா விஷயத்த சொல்லு. கிளம்பு. சரிக்கா. சரி மாமா, சரி நான் பத்மினி. கிளம்புறேன். பத்மினி, என்னடா மாமாவும் அக்காவும் கழட்டி விடுறாங்களேன்னு நினைக்காத. அப்படிலாம் இல்ல மாமா. எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றோம். கல்யாணத்துக்கு முன்னாடினா உன்னை யாரும் எதுவும் சொல்ல போறதில்ல. இப்போ உனக்கு கல்யாணம் ஆன பின்னாடி உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கிறதுனால அங்க இருக்கிறவங்களையும் நீ அனுசரிச்சு தான் போகணும். அப்பதான் அவங்களுக்கும் உன் மேல ஒரு மதிப்பும் மரியாதையும் வரும். சரியா? சரி மாமா, நான் வரேன் மாமா. வரேன்க்கா. பத்மினி ஒரு நிமிஷம். இந்தா இது ஆட்டோக்கு வச்சுக்க. இருக்கு மாமா, அவர் கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. வாங்கிக்கோ. வாங்கிக்கோ வாங்கிக்கோ. வாங்கிக்கோ. தேங்க்ஸ் மாமா. போயிட்டு நான் போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு. வரேன்க்கா. பவித்ரா, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இந்த விபூதிய அம்மா நெத்தியில வச்சு விட்டுருமா? அதுக்கே இங்கே நின்னுட்டீங்க, உள்ள வாங்க. இல்லம்மா, பத்மினி பார்த்தா தேவையில்லாம என்கிட்ட அவ சண்டை போடுவா. நான் இங்கேயே இருக்கேன், நீ போய் வச்சு விட்டுருமா. அவளுக்காக பயந்தா இங்கே நின்னுட்டீங்க? அவ இப்பதான் கிளம்பி போனா. நீங்க வாங்க. வாங்க. ஒரு நிமிஷம். தேவ். வாங்கத்த. அம்மா எப்படிப்பா இருக்காங்க? அப்படியே தான் இருக்காங்க அத்தை. டாக்டர் என்னப்பா சொன்னாங்க? ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆபரேஷன் பண்ணா எங்க அம்மா பழையபடி ஆயிடுவாங்கல்ல? அம்மா, ஆமாம்மா, பழைய நிலைமைக்கு பாட்டி வந்துருவாங்க. அப்பாடா, நான் கும்பிட்டு அந்த கடவுளை என்ன கைவிடலமா. தேவ், எங்க அம்மாவை நான் ஒரே ஒரு தடவை பக்கத்துல போய் பார்க்கட்டுமா? என்னத்தை இப்படி கேக்குறீங்க? அவங்க உங்களோட அம்மா, நீங்க உரிமையோட போய் பார்க்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். சார், இங்கெல்லாம் வரக்கூடாதுங்க சார். வெளியாளுங்க வந்துட்டு போனா பேஷண்ட்டுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடும். சாரி சிஸ்டர், இவங்க அவங்களோட பொண்ணு, பார்த்த உடனே கிளம்பிடுவோம். சரிங்க சார், சீக்கிரமா பார்த்துட்டு கிளம்புங்க. டாக்டர் வந்தாங்கன்னா எங்களை தான் திட்டுவாங்க. சரி சிஸ்டர், தேங்க்யூ. பவித்ரா, கோயிலுக்கு போய் அம்மா பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். இந்த விபூதியை நீயே வச்சு விட்டுருமா? அம்மா, நீங்களே வச்சு விடுங்கம்மா. சார், நேரமாச்சு, கிளம்புங்க சார். டாக்டர் வேற இப்ப வந்துருவாங்க. சரி சிஸ்டர், இப்ப நாங்க கிளம்பிடுறோம். சரிங்க சார்.